அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம சென்னை எக்மோர்ல இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் 12631 நெல்லை அதிவிரைவு வண்டியில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். City Superfast Express bound for Tuticorin from Chennai Egmore. நெல்லையுடைய ஸ்லீப்பர் கோச்சிங் ஆப். இதில் நீங்கள் சென்னையிலேருந்து நெல்லை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு 395 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் வரல, ஆனால் வண்டியில் கண்டிப்பாக இடம் இருக்காதுங்க. போக போக ஃபுல்லாகிடும். என்றைக்குமே இந்த வண்டி காலியாக போனதா சரித்திரமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு இந்த ட்ரெயினுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. செம்ம வண்டி இது. நெல்லை சூப்பர் ஃபாஸ்டோடைய அண்டர்சர்வ் கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து நெல்லை வரைக்கும் போகிறதுக்கு 215 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் ஆகுதுங்க. வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம காலியாக இருக்குது. முன்னாடி நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக சீட்டு கிடைக்குங்க. செம்ம காலியாக இருக்குது. அதுவே சாட்டர்டே அண்ட் சண்டே வந்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இன்னும் சீக்கிரமாக சீட்டு பிடிக்கிற வழியை பாருங்கள். செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க அண்டர்சர்வ். நெல்லை சூப்பர் ஃபாஸ்டோடைய 3rd ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறதுக்கு 1040 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா யாரும் வரல, செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. அதே மாதிரி நல்ல கூலிங்காக இருக்குது. பிளாட்ஃபார்முக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. செம்ம சூப்பருங்க. நம்ம நெல்லையோடைய 2nd ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறதுக்கு 1460 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. 2nd ஏசி பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இல்லை, நல்லா அகலமாக இருக்குங்க எங்கள் சீட்டு. 1st ஏசியும் பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் அகலம் இருக்கும். ஸோ எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம், சேம் வித்து தான் ரெண்டுத்துக்குமே. நெல்லையோடைய 1st ஏசி கோச்சிங்க. பாருங்கள், கொடுக்குற காசுக்கு கம்மல் எல்லாம் செம்ம அழகாக கொடுத்துருக்காங்க. இது 4 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த கோச். இது பார்த்தீங்கன்னா 1st ஏசியும் 2nd ஏசியும் சேர்ந்தே கொடுத்துருக்காங்க ஒரே கம்பார்ட்மெண்ட்டில். டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1st ஏசி கோச் கொடுக்கலங்க. இதில் நீங்கள் சென்னையில் இருந்து நெல்லை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு 2440 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னைக்கு நம்ம நெல்லை அதிவிரைவு வண்டியை ஹால் பண்ண போற லோகோ லாலாகுடா ஷெட்டோடைய WAP7ங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1261 சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வழியாக திருநெல்வேலி செல்லும் நெல்லை சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 9வது பிளாட்பாரத்திலிருந்து 8:40 புறப்படும். நெல்லை எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற கோச் S4ங்க. S4ல என்ன சீட்டு கிடைச்சிருக்குன்னு உள்ள போய் சொல்றாங்க. நமக்கு இன்னைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ்ல 15 நம்பர் சீட் சைட் லோயர் கிடைச்சிருக்குங்க. அதுவும் கிராசிங் வேற பக்கமா கிடைச்சிருக்கு. சும்மா எடுத்து தள்ளுறோம். இன்னைக்கு நெல்லையில சைட் லோயர் கிடைச்சதெல்லாம் அதிசயத்திலேயே அதிசயங்க.
நெல்லை எக்ஸ்பிரஸோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 650 கிலோமீட்டருங்க. மொத்தம் 13 ஹார்ஸில் நம்ம வண்டி திருநெல்வேலி போய் சேருது. மொத்தம் 10 ஹார்ஸ் இந்த ட்ரெயின் எடுத்துக்குதுங்க. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 110 km/h. இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினை சென்னை எக்மோர்லேருந்து நைட்டு 8:40 PM எடுப்பாங்க. மார்னிங் திருநெல்வேலிக்கு 6:40 AM போய் சேருங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TBM. இங்க நம்ம வண்டி 3 minutes டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, தாம்பரத்துல தான் நம்ம நெல்லைக்கு நிறைய கூட்டம் ஏறுதுங்க. நெல்லை பாருங்க ஸ்டார், இங்க தான் ஃபுல் ஆகுது. தாம்பரத்துல நம்ம ட்ரெயினுக்கு செம்ம கிரௌட் ஏறுதுங்க. திருநெல்வேலி அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது ஸ்ரீ காந்திமதி சமேத நெல்லையப்பர் திருக்கோவிலுங்க. அதுதான் நெல்லையோடைய அடையாளமா இருக்கு. அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். நெல்லையோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 LPR கோச், 1 SLRD, 4 ஜென்ரல், 8 ஸ்லீப்பர், 2 செகண்ட் AC, 5 தேர்ட் AC, 1 ஃபர்ஸ்ட் AC இருக்குங்க. அதில் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் AC, இன்னொரு பாதி செகண்ட் ACங்க. இதுதான் நம்ம ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன்.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கேட்வே ஆஃப் சென்னை. 55 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CGL. இங்க நம்ம வண்டி 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி அப்படின்னாலே நம்மளுக்கு சாப்பிட்றதுல முதல்ல ஞாபகம் வர்றது திருநெல்வேலி ஹல்வா தாங்க. ஆனா அல்வாவை விட ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஒண்ணு இருக்குங்க. அது அல்வா விட ரொம்ப பழமையானதும் கூடங்க. அது திருநெல்வேலி திருப்பாகம். அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்வீட்டும் அங்க ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம கோச்சோடைய ரெஸ்ட் ரூமுங்க நல்லா கிளீனா இருக்கு. சூப்பரா கிளீன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வாஷ் பேஷன், மேல ஒரு குட்டி மிரருங்க. $91 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் MLMR. இங்க நம்ம வண்டி 2 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. என்னடா மேல்மருவத்தூர்லாம் நம்மளுக்கு ஸ்டாப்பிங் இருக்கான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சென்னையில நிலம் வாங்குறத விட இப்போ மேல்மருவத்தூர்ல நிலம் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல ஃபர்ஸ்ட் ஏசில டிராவல் பண்றதுக்கு சமமானதுங்க. $121 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TMV. இங்க நம்ம வண்டி 3 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து திருவண்ணாமலை ரொம்ப பக்கத்துல இருக்குங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஏறதுக்காகவும் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் இந்த நெல்லையை யூஸ் பண்றதுக்காகவும் இங்க நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆனா பெருசா இங்க ஒன்றும் க்ரௌட் ஒன்றும் ஏறலைங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு விழிமா நகரம். ஆமாங்க, 158 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VM. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பெருசா ஒன்றும் கிரவுட் இல்லைங்க நம்ம ட்ரெயினுக்கு. ஆமாண்டா, அது என்ன விடிமா நகரம்? விடிமா நகரம் அப்படின்னா எப்பவுமே விழிப்புடன் இருக்கும் நகரமாங்க. அதனால இதுக்கு விடிமா நகரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலேயே 5 இணைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுல குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் ஆகிய 4 நிலங்களை உள்ளடக்கிய ஒரே ஒரு மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் தாங்க. இன்னைக்கு நம்ம லெஜெண்டான இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0 ஸ்கிப் 0 ஸ்லீப் லாக தான் இருக்க போது. தூங்காம எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். ஸ்டார்ஸ் வெல்கம் டு த செராமிக் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. 213 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VRI. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விருதாச்சலத்தில் பார்த்தீங்கன்னா குளஞ்சியப்பர் கோவில், விருதகிரீஸ்வரர் கோவில் இது மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. இங்கே நிறைய செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. நிறைய செராமிக் பொருட்கள் இங்கேருந்து நிறைய இடத்துக்கு ஏற்றுமதி ஆகுதுங்க. விருதாச்சலம் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம ட்ரெயினுக்கு விழுப்புரம் வரைக்கும் நிறைய பேர் ஏறுறாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க, செம ஃப்ரீயாக இருக்குது ஸ்டேஷனு. இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி மக்களுடைய ஒரு லெஜெண்டாக இருக்குங்க. அதே போல் தமிழ்நாட்டுடைய ஒரு ப்ரைடாக இருக்குது. இந்த ட்ரெயின் திருநெல்வேலி மக்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்ச ஒரு ரயிலுங்க. இந்த ட்ரெயின் அவங்களுடைய எமோஷனில் கலந்த ஒரு ட்ரெயின். இந்த நெல்லை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு எமோஷன் தாங்க.
திருச்சிராப்பள்ளி. த்ரீ 336 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் டிபிஜே. இங்கே நம்ம வண்டி 6 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே தான் நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பேர்ல் சிட்டி நின்றுட்டு இருக்குங்க. நம்ம தலைநகரமான சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின் இருக்குங்க. இப்போது பின்னாடி பார்த்தீங்களா தூத்துக்குடி அப்படின்னா முத்துநகர் அதிவிரைவுங்க. இப்போ திருநெல்வேலினா நம்ம நெல்லை. அதே போல் இந்த திருச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோழனும் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸும் இருக்குங்க. சென்னை எழும்பூரிலிருந்து விழுப்புரம், விருத்தாச்சலம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி வழியாக திருநெல்வேலி வரை செல்லும் வண்டி 5வது நடைமேடைக்கு வந்துவிட்டது. நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸோடைய ரேக் ஜூன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு செங்கோட்டை வரைக்கும் போகிற பொதிகை எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து சென்னை வரைக்கும் பொதிகை எக்ஸ்பிரஸாக வருங்க. அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் நெல்லை எக்ஸ்பிரஸாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. திரும்பவும் நெல்லையிலேருந்து சென்னைக்கு வந்த பிறகு இந்த ட்ரெயினை திரும்பவும் பொதிகை எக்ஸ்பிரஸாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் பேட்டர்னுங்க. இந்த நெல்லை எக்ஸ்பிரஸை 13 ஜூன் 1972 இன்னவர்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயினுடைய கரண்ட் ஏஜ் 52 இயர்ஸ் ஆக போகுதுங்க. இந்த வருஷம் ஜூன் வந்ததுன்னா இந்த ட்ரெயின் 53 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ண போகுது. இந்த ட்ரெயின் மொத்தமாக 19,271 நாளாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. (430 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் டிஜி. இங்கே நம்ம வண்டி 4 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மக்களுடைய செல்ல பிள்ளையான நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவன் தான் நம்ம திருச்சியிலேயே பார்த்தோம் இல்லையா, பேர்ல் சிட்டி. அவன் அந்த எக்ஸ்பிரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு vlog பண்ணணும், ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. சீக்கிரமாக அதில் சீட்டு போடணும். நீங்கள் கொடைக்கானலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இறங்க வேண்டிய ஸ்டேஷன் இந்த திண்டுக்கல் தாங்க. ஏன்னா இங்கிருந்து தான் உங்களுக்கு கொடைக்கானலுக்கு நிறைய பஸ் இருக்குங்க. அதை விட்டுட்டு கொடை ரோட்டில் போய் இறங்காதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல்லை யூஸ் பண்ணிக்கோங்க.
கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சோழவந்தான் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு SDN. இங்கே நம்ம வண்டி 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனில் சுத்தமாக லைட்டே கிடையாதுங்க, அப்படி இருவோல்னு இருக்குது. நிறைய பேருக்கு கும்பகோணத்தில் தான் வெத்தலை ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த சோழவந்தான்லையும் பார்த்தீங்கன்னா வெற்றிலை ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா இங்கே நிறைய வெற்றிலை விவசாயம் நடைபெறுதுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MDU. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. மதுரை ஜங்ஷன்ல நம்ம ட்ரெயின்ல இருந்து நிறைய பேர் இறங்குறாங்க. மதுரைக்கு வர்றதுக்காக நெல்லை எக்ஸ்பிரஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. செப்டம்பர் 2018ல நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு LHB ரேக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது சொல்லுங்க, இன்னும் நம்ம வண்டி வந்து 110 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீட் வந்து போகாதுங்க. எப்போதான் இந்த ட்ரெயின்ஸ்லாம் 130ல போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்க.
536 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VPT. இங்கே நம்ம வண்டி 2 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. விருதுநகர் ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சில மக்கள் இறங்கி இருக்காங்க. ஆனால் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே காலியாக தாங்க இருக்குது. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இறங்குறாங்க. இங்கே டீப் சவுத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் எங்களுக்கு சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரதுக்கு பகலில் பெருசாக ஒன்றும் ட்ரெயின்ஸ் கிடையாதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பகலில் ட்ரெயின் விட்டாங்கன்னா நிறைய பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சதர்ன் ரயில்வேஸ்லேயே அதிகமாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரே ட்ரெயின் நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸ் தாங்க. அந்த அளவுக்கு டிமாண்டான ஒரு ட்ரெயினுங்க. அதே போல் நம்ம இந்தியன் ரயில்வேஸ்லேயே அதிகமாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ட்ரெயின் பெங்களூர் ராஜ்தானிங்க. ஹசரத் நிசாமுதீன்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ரன் ஆகிற ட்ரெயின். ஃபைவ் 563 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சாத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SRT. இங்கே நம்ம வண்டி 3 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சாத்தூர்ல இருந்து வெறும் 10 கிலோமீட்டர்ல தான் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் இருக்குங்க. ஸோ நீங்கள் நெல்லை ஏறினா போதும், நேராக சாத்தூரில் இறங்கி கோவிலுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடலாங்க. அதே போல் சாத்தூரில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது காரா சேவு. சாத்தூர் சேவு ரொம்ப ஃபேமஸுங்க. ஃபைவ் 584 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CBP. இங்கே நம்ம வண்டி 3 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே கோவில்பட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெல்லையிலேருந்து இறங்குறாங்க. கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸுங்க. அதே போல் வெளியில் செண்பகவல்லியம்மன் பூவண்ணநாதர் கோவில் இருக்குது. அதனால் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊராக இருக்குங்க. கோவில்பட்டியிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ நம்ம நெல்லை இப்போது திருநெல்வேலிக்கு பிஃபோர் டைம்லேயே போய் சேர்ந்துருங்க.
ஸ்டார்ஸ், வெல்கம் டு த கிரீன் எனர்ஜி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. 650 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் TEN. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 20 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இன்னைக்கு லாலகுடா வேப் 7 சும்மா அருமையான ரன்ல சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்துச்சுங்க. இன்னைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ்ல நம்மளுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெயின் RACல இருக்கும்போது புக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி நெல்லைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இங்கேருந்து 7:15க்கு திருச்செந்தூர் பேசஞ்சர் ரன் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி 9 மணிக்கெலாம் திருச்செந்தூர் போய் சேரலாங்க. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.